ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு 17 வயசு சிறுமியை, அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவிய ஒரு நாய் லவ் டார்ச்சர் பண்ணி அந்த லவ் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணாதனால அந்த பொண்ணை கொடூரமா கத்தியால குத்தி கொண்டு இருக்கிறான். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள சேரங்கோட்டை அப்படின்ற ஒரு மீனவ கிராமத்துல மாரியப்பன் என்றவருக்கு ஸ்டாலின் என்ற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை ஒரு நாய், எச்சல் நாய் முனிராஜ் என்றவன் ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கான். அந்த 12ஆவது படிக்கிற ஒரு பொண்ணை, சிறுமிய ஒன் சைடா லவ் பண்ணி டார்ச்சரும் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணாதனால கொடூரமா குத்தியும் கொண்டு இருக்கான். ஏண்டா எச்சல் நாய, அந்த 17 வயசு உள்ள அந்த பொண்ணுக்கு காதல் அப்படின்றது கூட முழுசா என்னன்னு கூட தெரியாது. அதை போய் டார்ச்சர் பண்ணி கத்தியால குத்தி கொண்டு இருக்கா. ஏன்னா நாய அவங்க அப்பா தினம் கூலி தொழில், அதாவது மீனவ தொழில் பண்ணி அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து 17 வயசு வரைக்கும் படிக்க வச்சு ஆளாக்குனா, நீங்க நோவாம அந்த பொண்ணை லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி குத்தி போட்டு போவீங்க. இந்த நாயெல்லாம் ஓட விட்டு வெறி நாயே கடி விடணும். இந்த எச்சல் நாயகடா. இதுல ஹைலைட் என்னன்னா, ஸ்டாலின் என்ற பொண்ணு அவங்க அப்பா மாரியப்பன் கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே போய் சொல்லியிருக்கு. ஆனா அப்பவே அந்த மாரியப்பன்றவர், அதாவது அவங்க அப்பா கத்தி எடுத்துட்டு போயிட்டு குண்டிலே வெட்டி இருந்தாருன்னா இன்னைக்கு அந்த பையன் இந்த பொண்ணை கத்தியால குத்திருப்பானா? அதாவது பேரண்ட்ஸ் ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் ஒரு பொண்ணு வெளியே யாராவது மிரட்டினாலோ இல்ல யாராவது ஈவிடிசிங் பண்ணாவோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம படிப்பு நிறுத்திடுவாங்க, போயிடுவாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லுதுன்னா அதை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொலைங்க. தயவு செஞ்சு கொடுத்து தொலைங்க. அதை விட்டுட்டு இப்படிலாம் விட்டா அது எதுக்கு செத்தோம், எந்த ரீசனுக்காக செத்தன்னு கூட தெரியாம இன்னைக்கு இந்த நிலைமை.